கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு தீர்மானமும் முடிவும். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6:16. நமது இவ்வுலக வாழ்வின் ஆரம்பமும் முடிவும் கர்த்தரே என்பது சத்தியம். இடையிலுள்ள வாழ்வை வாழுகின்ற சுதந்திரத்தை கர்த்தர் நம் கைகளில் தந்துள்ளார். அந்த வகையில் நமது தீர்மானமே நம் முடிவை நிர்ணயிக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். தேவனை குறித்து நாம் அறிவதற்கு அவரே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதலால் யாரும் போக்கு சொல்ல முடியாது. தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சுய இச்சைக்குள் இழுவுண்டு தகாத காரியங்களில் தானும் ஈடுபட்டு அதை செய்கிறவர்களிடத்தில் பிரியமாயும் இருந்தால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் தெளிவுபடுத்தியுள்ளார். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 32 வரை. எகிப்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலை விடுதலை செய்யும்படி கர்த்தர் மோசேயை அனுப்பிய போது பார்வோன் மறுத்துவிட்டான். கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். முதலில் முன் அறிவித்தல் கொடுத்தும் அவன் மனம் மாறவில்லை. பின்னர் பார்வோனின் மனக்கடினத்துக்கே கர்த்தர் அவனை விட்டுவிட்டார். இறுதியாக இஸ்ரவேல் புறப்பட்ட பின்னரும் அவன் படையெடுத்தான். அப்போது கர்த்தர் சொன்னது, நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அப்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். யாத்திராகமம் 14 வசனம் 4 வசனங்கள் 17 முதல் 18 வரை. அன்று இரவில் எகிப்திய சேனை அழிந்தது. மேலும் வனாந்திரத்தில் இஸ்ரவேலை வழிநடத்திய கர்த்தர் ஏற்கனவே மன்னாவும் இறைச்சியும் கொடுத்திருந்ததும் அவர்கள் இச்சியுள்ளவர்களாகி முறையிட்டனர். கர்த்தரோ கொள்ளை கொள்ளையாக காடைகள் குவிய செய்தார். ஜனங்களும் எழுந்து ராப்பகலாக காடைகளை சேர்த்து குவித்து வைத்தார்களாம். நடந்தது என்ன? தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. என்னாகமம் 11:33. ஆம், அவர்களின் இச்சைக்கு கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார். அன்று இஸ்ரவேல் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் எச்சரித்தார். அவர்களோ கேட்கவில்லை. கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆனால் பின்விளைவுகள் பார தூரமாய் இருந்தது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக கர்த்தருடன் போராட வேண்டாமே? நமது தேவைகளுக்காக ஜெபிப்பதில் தவறே இல்லை. ஆனால் சுய இச்சைகளுக்கு அடிமையாகிவிட்டால் அதன் விளைவு பயங்கரமே. தேவ திட்டத்துக்குள் நம்மை முற்றிலும் கொடுத்து விடுவோம். அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்துடன் வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இராமல் உமது சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவும். ஆமேன்.